வந்தே மாதரம் இதற்கும் மக்களுக்கும் இடையே இருந்த பிணைப்பு, இது நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு நீண்ட காதையின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. மதிப்பிற்குரிய அவை முன்னவர் அவர்களே, எப்போதெல்லாம் நதிகளை பற்றிய பேச்சு எழுகிறதோ, அது சிந்துவாகட்டும், சரஸ்வதியாகட்டும், காவேரியாகட்டும், கோதாவரியாகட்டும், கங்கையாகட்டும், யமுனையாகட்டும், அந்த நதியோடு கூடவே ஒரு கலாச்சார தொடர்பெருக்கு, ஒரு வளர்ச்சி பயணத்தின் தொடர்பெருக்கு, மக்களின் வாழ்க்கை முறையின் தொடர்பெருக்கு அதோடு இணைந்து விடுகின்றது. ஆனால் யாராவது சிந்தித்து பார்த்திருப்பார்களா? நமது சுதந்திர போராட்டத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும், மொத்த பயணத்திலும் வந்தே மாதரத்தின் உணர்வு ஊடும் பாவுமாக இணைந்திருந்தது. அதன் கரையில் படர்ந்து மலர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு பாவம் நிறைந்த காவியம் உலகிலே எங்குமே காண கிடைக்காது. மதிப்பிற்குரிய அவை முன்னவரே, ஆங்கிலேயர்கள் புரிந்து கொண்டார்கள். அதாவது 1857க்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பாரதத்தில் கோலோச்ச முடியாது என்பதை, மேலும் எந்த வகையிலே அவர்கள் பலவிதமான கனவுகளை சுமந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உணர்ந்தார்கள். எப்போது எதுவரை பாரதத்தை பிரிக்காமல் இருக்கிறார்களோ, எதுவரை பாரதத்தை துண்டாடாமல் இருக்கின்றார்களோ, பாரத நாட்டவர்களிடையே பரஸ்பர மோதல்களை ஏற்படுத்தாத வரையிலே அதுவரை இங்கே ஆட்சி செய்வது கடினமாகும் என்பதை, மேலும் ஆங்கிலேயர்கள் பிரித்த பின் ஆட்சி செய் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வங்காளத்தை இதற்கான பரிசோதனை கூடமாக ஆக்கினார்கள். ஏனென்றால் ஆங்கிலேயர்களும் நன்கு அறிந்திருந்தார்கள், அந்த காலகட்டத்திலே அப்போது வங்காளத்தின் அறிவு செறிவு தேசத்திற்கே வழிகாட்டியது, தேசத்திற்கு வலிமை அளித்தது, தேசத்திற்கு உத்வேகம் அளித்தது. ஆகையினால்தான் ஆங்கிலேயர்களும் கூட என்ன விரும்பினார்கள் என்றால், வங்காளத்தின் வல்லமை அது ஒட்டுமொத்த தேசத்தின் ஒரு வகையிலே மையப்புள்ளியாக இருந்தது. ஆகையினால்தான் ஆங்கிலேயர்கள் முதன்மையாக வங்காளத்தை துண்டாடும் போக்கிலே செயல்பட்டார்கள். மேலும் ஆங்கிலேயர்கள் உறுதியாக நம்பினார்கள், ஒருமுறை வங்காளம் துண்டாடப்பட்டால் இந்த தேசமும் துண்டாகி போய்விடும், பிறகு அவர்கள் சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை ஆட்சி செய்யலாம். இதுவே அவர்கள் எண்ணமாக இருந்தது. 1905 ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை துண்டாடினார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் 1905 இந்த பாவத்தை செய்தபோது வந்தே மாதரம் மலை போல் எதிர்த்து நின்றது. வங்காளத்தின் ஒருமைப்பாட்டிற்காக வந்தே மாதரம் வீதிகள் தோறும் ஓங்கி ஒலித்தது. அந்த கோஷம்தான் கருத்தூக்கம் அளித்தது. ஆங்கிலேயர்கள் வங்காள பிரிவினையோடு கூடவே பாரதத்தை பலவீனப்படுத்தும் வித்தினை மேலும் அதிக அளவில் விதைக்கும் செயலில் ஈடுபட்டார்கள். ஆனால் வந்தே மாதரம் ஓர் குரல் ஓரிடை என்ற முறையிலே ஆங்கிலேயர்களுக்கு சவாலாக ஆகிக் கொண்டிருந்தது. ஆனால் தேசம் காக்கும் பெரும் பாறையாக ஆகிவிட்டது.